வீடியோ போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அந்த வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ லைக், சப்ஸ்கிரைப், ஷேர். Hi students, next algebra இயற்கணிதம் example 3.16 example 3.16 பின்வருவனவற்றை முற்றுரிமைகளை பயன்படுத்தி விரித்து எழுதுக. expand the following using identities. ஒரு 5 sums நமக்கு கொடுத்துருக்காங்கம்மா, சரிங்களா? இப்போ 5 sumஸையும் அந்த algebraic identitiesஐ யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். ஒவ்வொரு சம்முக்கும் அதோடைய algebraic identitiesஐ நான் எழுதி உங்களுக்கு சம்மை சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? ஓகே, வாங்க சம்முக்கு போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா எக்ஸு ப்ளஸ்ஸு 5ன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு சம் என்னங்க இருக்குது? எக்ஸு ப்ளஸ்ஸு 5 whole square. That method we have a plus b whole square, a square plus 2ab plus b square. So okay ma, that formula. Let's learn some algebraic identities in a very simple way like we will see next. Always be happy because if you think anything positive it will happen positively. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸோட மாடல் தான் பார்க்க போகிறோம். வெரி சிம்பிளான மெத்தடு. ஓகேவா? எப்போதுமே பாசிட்டிவ் திங்கிங்கோட இருங்க, கண்டிப்பாக பாசிட்டிவாகவே நமக்கு நடக்கும். நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாகவே நம்ம ஆகிடுவோம், சரியா? ஓகே, இப்போ எக்ஸ் ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர், இது ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. அது இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணால் a ஈக்குவல் டு எக்ஸு, b ஈக்குவல் டு 5 இந்த மெத்தடில் தாங்க இருக்குது. இப்போ நான் சப்ஸ்டிட் பண்ணுறேன் இந்த மாதிரி, சரியா? அப்போ a இருக்கிற இடம் எக்ஸு, அப்போ எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ எக்ஸு, பியோட வேல்யூ 5, பியோட வேல்யூ 5 ஸ்கொயர். அப்போ எக்ஸு ஸ்கொயர் 2 இன்ட்டு 5 10, அப்போ 10x ப்ளஸ் 25ன்னு வரும். அப்போ எக்ஸு ப்ளஸ் 5 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 10x ப்ளஸ்ஸு 25 அப்படின்னு வருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 4y ஹோல் ஸ்கொயர். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா a ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் தாங்க இருக்குது. எப்படின்னா இங்கே பாருங்களேன், a ஈக்குவல் டு 3x, b ஈக்குவல் டு 4y. அப்போ 3x ப்ளஸ் 4y ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a இருக்கிற பிளேஸுக்கு நேராக 3xஐ யூஸ் பண்ணுறீங்க. 3x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏவோட பிளேஸுக்கு நேராக a இருக்கிற பிளேஸுக்கு நேராக 3xன்னு இருக்குது, அதனால் 3x ஹோல் ஸ்கொயர். b இருக்கிற பிளேஸுக்கு நேராக இங்கே பாருங்கள் 2 இன்ட்டு ஏயோட வேல்யூஸ் என்ன 3xஆ இன்ட்டு பியோட வேல்யூஸு 4y ப்ளஸ் b ஸ்கொயர். அப்போ ப்ளஸ் 4y ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வருங்க. இப்போ நான் சால்வ் பண்ணுறேன். 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 3க்கு தனியாக ஸ்கொயரு, எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயரு. அப்போ 3 ஸ்கொயரு 9, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு, 2 3s 6, 6 இன்ட்டு 3 24 எக்ஸு இன்ட்டு ஒய். அப்போ 24 எக்ஸு ஒய் ப்ளஸ் 4க்கு தனியாக ஸ்கொயரு, ஒய்க்கு தனியாக ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு 16, ஒய் ஸ்கொயரோட வேல்யூஸு ஒய் ஸ்கொயரு தான். அப்போ 3x ப்ளஸ் 4y ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 9x ஸ்கொயரு ப்ளஸ் 24xy ப்ளஸ்ஸு 16y ஸ்கொயர். இதாங்க ஆன்சரு செகண்ட் சம்முக்கு. நெக்ஸ்ட்டு தேர்டு சம் பார்க்கலாம், சரிங்களா? தேர்டு பார்த்தீங்கன்னா
2a minus 3b whole square. இது நமக்கு இங்கே நெகட்டிவ் ஃபார்மில் இருக்குது. அப்போ நெகட்டிவ் ஃபார்மில் இருந்தால் அல்ஜிப்ரிக் ஐடென்டிஸில் we have a minus b whole square is equal to a square minus 2ab plus b square. அப்போ a equal to 2a, then b is equal to 3b. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 2a minus 3b whole square is equal to 2a whole square minus 2 into a ஓட வேல்யூஸ் 2a into b ஓட வேல்யூஸ் 3b plus b square 3b whole square. 2க்கு தனியாக ஸ்கொயரு, ஏவுக்கு தனியாக ஸ்கொயரு. ஒன்ஸ் நான் என்னால் ரைட் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு கூட ரைட் பண்ணுறேன். 2 2 சார் 4, 4 2 சார் 4 3 சார் 12, 12 a into b plus 3 square into b square. இப்போ 2 ஸ்கொயரு 4 a square minus 12ab plus 3 square 9 b square. அப்போ 2a minus 3b whole square ஓட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 4a square minus 12ab plus 9b square அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு தேர்டு சம்மு பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து சம்மு 5x plus 4y into 5x minus 4y அப்படின்னு இருக்குங்களா. இப்போ பாருங்கள், இந்த ஃபார்மில் எந்த மெத்தடை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா we have இந்த ஃபஸ்ட்டு லெட்டரும் இந்த ஃபஸ்ட்டு லெட்டரும் சேமாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், a ப்ளஸ் பி இன்ட்டு a மைனஸ் பி, இங்கே ப்ளஸ்ஸு இங்கே மைனஸாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈக்குவல் டு a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ a ஈக்குவல் டு 5x, b is equal to 4y. இதை யூஸ் பண்ணோம்னா 5x ப்ளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b, இந்த ஃபார்மேட்டில் இருக்குது. இது a ப்ளஸ் b, இது a மைனஸ் b சீக்வல் டு. எப்படி யூஸ் பண்ணுறோம் இதை, a ஈக்குவல் டு 5x, b is equal to 4y. அப்போ 5x ஸ்கொயர் மைனஸ் 4y ஸ்கொயர். அப்போ 5x ஸ்கொயர்னால் 5 ஸ்கொயரு இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். 4y ஹோல் ஸ்கொயர்னால் 4க்கு தனியாக ஸ்கொயரு, ஒய்க்கு தனியாக ஸ்கொயரு. அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயரு, 4 ஸ்கொயர் பண்ணால் 16 ஒய் ஸ்கொயர். அப்போ 5x ப்ளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y அப்படின்னு இதுக்கான ஆன்சரை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு 5th சம் பார்க்க போகிறோம். இப்போ m + 5 m - 8, m போத்துலையுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலான்னா x + a x minus b is equal to x ஸ்கொயரு x ஸ்கொயரு a minus b into x minus ab minus ab, இந்த ஃபார்முலா தாங்க யூஸ் பண்ண போகிறோம். சரிங்களா. அப்போ x is equal to m, a equal to 5, b is equal to ப்ளஸ் 8. இங்கே பாருங்கள், எக்ஸுன்றது இங்கே காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது. ஏ இருக்கிற பிளேஸில் +5 இருக்குது, பி இருக்கிற இடத்துல 8 இருக்குது. இப்போ நம்ம வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோன்னா
ஃபார்முலா அப்படி எழுதியிருக்கோம். x + a m + 5. அப்போ m + 5 m - 8 = இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக இங்கே எம்முன்னு இருக்கா. அப்போ m² + a - b. ஏவோட பிளேஸில் 5 இருக்குது, பியோட பிளேஸில் 8 இருக்குது, எக்ஸோட பிளேஸில் m இருக்குது. மைனஸ் a × b 5 × 8. இப்போ m ஸ்கொயர் பண்ணால் m², இங்கே பண்ணினா -3 வரும். அப்போ -3m 5 × 8 40 அப்படின்னு கிடைக்கும். அப்போ m + 5ஐயும் m - 8ஐயும் நம்ம அந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப நமக்கு m² - 3m - 40 தான் ஆன்சராக கிடைக்கும். எக்ஸாம்பிள் 3.16 இஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.17. இது ஃபார்முலா தாங்க. அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா a + b + c² = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஃபார்முலா படி தாங்க இந்த சம்மே இருக்குது. என்ன ஒன்று +b இருக்கிற இடத்துல -b இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா ரீப்ளேசிங் b by -b in the expansion of அப்போ என்ன பண்ணுறோன்னா a + -b + c² அதாவது b replace to -b சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இன்ட்டு a² + -b² + c² + 2 × a × -b. ஏன்னா பிக்கு தானே -b சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2 × -b × c + 2 × c × a. இப்போ நம்ம பண்ணோம்னா a இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் மட்டும் பண்ணால் -² = a² - b × -b. மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ b² + b² + c². இங்கே 2a × -bன்னு இருக்குது. அப்போ -2ab. நெக்ஸ்ட்டு 2 × -b. அப்போ -2bc + 2ca. இதாங்க இதுக்கான ஆன்சரு. சரியா? எக்ஸாம்பிள் 3.17 கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.18. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.18. expand 2x + 3y + 4z whole square in விரிவு. தமிழில் வந்து இன் விரிவு காண்க. சரிங்களா? அவ்வளோதாங்க. இப்போ பார்க்குறோம். Solution. So we know that example 3.18 பார்த்தீங்கன்னா அதே சேம் மெத்தட் தான். இங்கே பாருங்க, a + b + c² = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்குது. சரியா? a + b + c² = a² + b² + c² + 2ab + 2bc + 2ca. இப்போ இந்த ஃபார்மேட்டில் இருக்குதுங்களா? இப்போ
ஏ இருக்கிற பிளேஸில் தான் 2x இருக்குது, பி இருக்கிற பிளேஸில் தான் 3y இருக்குது, சி இருக்கிற பிளேஸில் தான் 4z இருக்குது. அப்போ a is equal to 2x, b is equal to 3y, c is equal to 4z. இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணுறோம். a இருக்கிற பிளேஸில் 2x, b இருக்கிற பிளேஸில் 3y, c இருக்கிற பிளேஸில் 4z ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு b இருக்கிற பிளேஸில் 3y, அப்போ 3y ஹோல் ஸ்கொயர், c இருக்கிற பிளேஸில் 4z, அப்போ 4z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபின்னு இருக்குது. ஏயோட வேல்யூஸு 2x, பியோட வேல்யூஸு 3y அப்படி கிடைக்குங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு 2bcன்னு இருக்குங்களா? 2 வந்து காமனாக ரைட் பண்ணிடுங்க. பியோட வேல்யூஸை பார்த்தீங்கன்னா 3y, சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4z. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2caன்னு இருக்குது. சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4zங்க. ஏயோட வேல்யூஸு 2x. இப்போ இதை வச்சு நம்ம இப்போ சால்வ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ சால்வ் பண்ணோன்னா இங்கே பாருங்க, பாருங்க 2x ஹோல் ஸ்கொயரு, அப்போ 2க்கு தனியாக ஸ்கொயரு, எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயரு, 2 ஸ்கொயரு 4, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸு. நெக்ஸ்ட்டு 3 ஸ்கொயரு இன்ட்டு ஒய் ஸ்கொயரு, அப்போ 3 ஸ்கொயரு 9 இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயரு இசட் ஸ்கொயரு, 4 ஸ்கொயரு 16 இசட் ஸ்கொயர் ப்ளஸ்ஸு 2 2s are 4, 4 3s are 12 எக்ஸு இன்ட்டு ஒய்யு, அப்போ 12 எக்ஸு இன்ட்டு ஒய்யு ப்ளஸ்ஸு 2 3s are 6, 6 இன்ட்டு 4 24 yz, 24 yz plus 2 4s are 8, 8 2s are 16 z x. ஃபினிஷுங்க சம்மு 2x ப்ளஸ் 3y ப்ளஸ் 4z ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ கம்ப்ளீட்டடு. சரிங்களா? sum is completed. 3.18 the sum completed. Next 3.19. Find the area of the square whose size length is 3m plus 2n minus 4l. தமிழ் மீடியத்தில் 3m plus 2n minus 4l பக்க அளவு கொண்ட சதுரத்தின் பரப்பளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், area of the square, area of the square a into a equal to a square, சதுரத்தின் பரப்பளவு. தமிழில் பரப்புக்கான ஃபார்முலா தான் இது. சரிங்களா? அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க ஏரியா ஆஃப் த ஸ்கொயர் ஒன் சைடு வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. அப்போ சைடு இன்ட்டு சைடு அப்படின்னு வரும். அதாவது ஸ்கொயர் இப்படி இருக்குங்க, ஏ இன்ட்டு ஏ அப்படின்னு அர்த்தம். சரிதானா? இப்போ சைடு பை சைடுனா ஒன் சைடு நமக்கு இது. சரியா? அப்போ இன்னொரு சைடும் அதே சேம் தானே வரும். 3m 2n minus 4l இன்ட்டு 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l. அப்போ இது ஃபார்முலாவை பார்த்தீங்கன்னா a ப்ளஸ்ஸு b ப்ளஸ்ஸு c ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவை படி இதை பார்க்கணும். அப்போ இதையும் பண்ணிங்கன்னா எப்படி வரும், 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l ஹோல் ஸ்கொயர். இந்த ஃபார்மேட்டில் இருக்குதா? அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஃபார்முலா படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. எக்ஸ்பிளைன் பண்ணாக்க
a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca அப்படின்னு கிடைக்குங்க. சரியா? இப்போ அதுபடி எக்ஸ்பிளைன் பண்ணால் 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l ஹோல் ஸ்கொயர். சரியா? இப்போ a ஈக்குவல் டு 3m, b ஈக்குவல் டு 2n, c ஈக்குவல் டு மைனஸ் 4l. அதுபடி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் a ஈக்குவல் டு 3m, அப்போ 3m ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பியோட வேல்யூஸ்க்கு 2n, அப்போ 2n ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சியோட வேல்யூஸில் மைனஸ் 4l ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபின்னு இருக்குது. ஏயோட வேல்யூஸு 3m, பியோட வேல்யூஸு 2n. நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 2ab ஃபினிஷ் இருக்குங்களா. நெக்ஸ்ட்டு 2bc, பியோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2n, சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா மைனஸ் 4l ப்ளஸ்ஸு 2ca, 2சியோட வேல்யூஸ் பார்த்திங்கன்னா மைனஸ் 4l, ஏவோட வேல்யூஸு 3m. சரிங்களா? இப்போ நம்ம சால்வ் பண்ணுறோம். எப்படின்னா 3m ஸ்கொயர் அப்படின்னா 3 ஸ்கொயரு m ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ 3 ஸ்கொயரு 9 m ஸ்கொயர், 2க்கு தனியாக ஸ்கொயரு, n-க்கு தனியாக ஸ்கொயரு, அப்போ 2 ஸ்கொயரு 4 n ஸ்கொயராக அப்படியே ரைட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு மைனஸ் 4l ஹோல் ஸ்கொயரு, மைனஸ் 4 இன்ட்டு மைனஸ் 4l, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ 4 இன்ட்டு 4 16l ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அப்போ ப்ளஸ்ஸு 16l ஸ்கொயர், 2 3 சார் 6, 6 2 சார் 12, அப்போ 12mn. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 2 2 சார் 4, 4 4 சார் 16, அப்போ மைனஸ் 16nl. நெக்ஸ்ட்டு 2 4 சார் 8, 8 3 சார் மைனஸ் 24lm, மைனஸ் 24lm அப்படின்னு கிடைக்கும். இது எதுக்கோட வேல்யூஸு 3m ப்ளஸ் 2n மைனஸ் 4l ஹோல் ஸ்கொயரோட வேல்யூஸு. The sum is completed. The area of the square அப்படின்னு எழுதிக்கணும். ஏரியா ஆஃப் த ஸ்கொயர், சதுரத்தின் பரப்பு. லாஸ்ட்டாக வந்து என்ன எழுதணும், ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதணும். தமிழில் சதுர அலகுகள் அப்படின்னு மிஸ் பண்ணணும். இப்போ 3.19 கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு 3.20. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.20. எக்ஸ்பேண்ட் த ஃபாலோயிங். கீழ் காண்பவனவற்றை விரித்து எழுதுக. எக்ஸ் ப்ளஸ் 5 எக்ஸ் ப்ளஸ் 6 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 4. வி நோ தட், நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஃபார்முலா, எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கியூபு ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ்ஸு ஏபி ப்ளஸ்ஸு பிசி ப்ளஸ்ஸு சிஏ இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஏபிசி. இந்த ஃபார்முலா படி இதை நீங்கள் என்ன பண்ணணும், இதை ரைட் பண்ணணும். எக்ஸு எல்லாத்துலேயுமே கான்ஸ்டன்ட்டு தான். இதில் ஏ இருக்கிற இடம் 5, பி இருக்கிற இடம் 6, சி இருக்கிற இடம் 4. அப்போ
A ஈக்குவல் டு 5, B ஈக்குவல் டு 6, C இஸ் ஈக்குவல் டு 4. சரிங்களா? பாருங்க, இங்கேயும் x + 5 தான், இங்கே x + 6, x + 4. அப்போ என்ன பண்ணுறோம், இங்கே x + a, x + b, x + c, a b c, a இருக்கிற இடம் 5, b இருக்கிற இடம் 6, c இருக்கிற இடம் 4. இப்போ ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x³ அப்படின்னா அப்படியே தான் ரைட் பண்ணிக்கணும். ப்ளஸ்ஸு a + b + c, 5 + 6 + 4, 5 + 6 + 4 × x² ப்ளஸ்ஸு ab. அப்போ என்ன பண்ணும், 5 × 6, 5 × 6 ப்ளஸ்ஸு bc, 6 × 4 ப்ளஸ்ஸு ca, 4 × 6, ca 4 × 5 into x plus abc, 5 × 6 × 4, 5 × 6 × 4. சரிங்களா? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். x³ ப்ளஸ் 5 + 6 11, 11ஓட 4 ஆட் பண்ணால் 15, x² ப்ளஸ் 5 × 6 30 plus 24 plus 20 into x plus 120 வருமா? 5 × 6 30, 30 × 4 12, 120. இப்போ அகைன் எக்ஸ்பிளைன் பண்ணால் x³ ப்ளஸ் 15x², இது 2 ஆட் பண்ணால் 54, 64, 74 ப்ளஸ் 74x ப்ளஸ் 120. இதான் வந்து என்ன கிடைக்கும், x + 5, x + 6, x + 4க்கான ஆன்சர். சரிங்களா? சம்மு கம்ப்ளீட்டடு. நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.20 தான். இதில் ஃபஸ்ட்டு சம் தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் இருக்குது. செகண்ட் சம் பார்ப்போம். செகண்ட் சம்மு 3x - 1 × 3x + 2 × 3x - 4. We know that x + a × x + b into x plus c is equal to x³ into a plus b plus c into x² plus ab plus bc plus ca into x plus abc. இதான் ஃபார்முலா. அப்போ x is equal to 3x, a is equal to -1, b is equal to 2, c is equal to -4. சரியா? அப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 3x - 1 into 3x plus 2 into 3x -4 is equal to, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். x³ நேரம் 3x whole cube ப்ளஸ்ஸு a ப்ளஸ் b ப்ளஸ் சின்னு இருக்கா. ஏயோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா -1, பியோட வேல்யூ +2, சியோட வேல்யூ -4 இன்ட்டு x² ப்ளஸ்ஸு ab, ஏயோட வேல்யூஸ் -1, பியோட வேல்யூ 2 ப்ளஸ்ஸு பிசி, பியோட வேல்யூ 2, சியோட வேல்யூ -4 ப்ளஸ் சியோட வேல்யூ பார்த்திங்கன்னா -4, ஏயோட வேல்யூஸு -1 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ்ஸு ஏபிசின்னு இருக்கா. அப்போ -1 இன்ட்டு +2 இன்ட்டு -4. சரிங்களா? இப்போ ஈக்குவல் இந்த சைடு பார்த்திங்கன்னா 3³
3 into 3 into 3, 3 3s are 9, 9 3s are 27x cube. நெக்ஸ்ட்டு இங்கே -1 இங்கே -4 -5 ஆகிடுமா? -5ல் 2 லெஸ் பண்ணுறேன், அப்போ -3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இங்கே x² இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா 3xன்னு யூஸ் பண்ண சொன்னோம். அப்போ 3x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு பண்ணணும். இங்கேயும் எப்படி பண்ணணும்? 3xன்னு பண்ணணும். அப்போ இங்கே என்ன கிடைக்கும் நமக்கு? -3 இன்ட்டு 3x. அப்போ 3க்கு தனியாக ஸ்கொயரு, எக்ஸுக்கு தனியாக ஸ்கொயரு, இதெல்லாம் தனியாக வச்சுக்கோங்க. ப்ளஸ்ஸு இது 4 2 -2 வருமா? 2 4s are 8 -8 ப்ளஸ்ஸு 4 இன்ட்டு 3x. 1 இன்ட்டு 4 -1 -4, அப்போ +4 ஆகிடும். 4 2s are 8. இப்போ அகைன் சால்வ் பண்ணிங்கன்னா 27x cube. இங்கே பாருங்க -3 இருக்கா? இங்கே 3 ஸ்கொயரு 9, 9 இன்ட்டு 3 -27x ஸ்கொயர். இந்த இடம் ப்ளஸ்ஸு தான் காமனாக, சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 10, 10ல் 4 லெஸ் பண்ணால் -6, -6 இன்ட்டு 3x ப்ளஸ்ஸு 8. இப்போ 27x cube -27x ஸ்கொயரு, 6 இன்ட்டு 3 -18x ப்ளஸ்ஸு 8. தட்ஸ் ஆல் சம்மு. செகண்ட் சம்மு கம்ப்ளீட்டடு. எக்ஸாம்பிள் 3.20 2 sums completed. Next example 3.21. We know that with எழுதுக தமிழில். We know that x minus y whole cube ஃபார்மேட்டில் இருக்குது பாருங்கள். இங்கே கியூபில் இருக்கா? அப்போ x cube -3x square y plus 3x y square minus y cube a minus b whole cube ஃபார்மேட்டில் தான் இருக்குது. அதை x minus y whole cube அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டிஸை நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த ஐடென்டிட்டிஸ் படி தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா x is equal to 5a, y is equal to 3b அப்படின்னு எடுத்துக்கணுங்க, சரிங்களா? இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 5a minus 3b whole cube is equal to 5a cube minus 3 into 5a ஸ்கொயரு. எக்ஸுக்கு பதிலாக 5a யூஸ் பண்ணுறேன், ஒய்க்கு பதிலாக 3b யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒய்யோட பிளேஸில் தான் யூஸ் பண்ணால் இன்ட்டு 3b ப்ளஸ்ஸு 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூஸு 5a ஒய் ஸ்கொயரு. அப்போ 3b ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒய் கியூப்னு இருக்குது. அப்போ 3b ஹோல் கியூபு, சரிங்களா? இப்போ 5 கியூப் அப்படின்னா 5 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 5 5s are 25 into 5 125. அப்போ 125a கியூபு மைனஸ் இதுக்கு ஸ்கொயர் கொடுக்கணும் 3 இன்ட்டு 5 ஸ்கொயரு இன்ட்டு a ஸ்கொயர் இன்ட்டு 3b ப்ளஸ்ஸு இதுக்கும் அதே மாதிரி பண்ணிங்கன்னா ப்ளஸ் 3 5s are 15a இன்ட்டு 3க்கு தனியாக ஸ்கொயரு பிக்கு தனியாக ஸ்கொயரு மைனஸ் 3b கியூப் அப்படின்னா
3 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 3 3 சார் 9 9 இன்ட்டு 3 27 வரும். அப்போ 27 பி கியூபு அப்படின்னு வரும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 125 ஏ கியூபு 5 ஸ்கொயரு 25 25 இன்ட்டு 3 75 75 இன்ட்டு 3 சரி ஓகே 75 ஏ ஸ்கொயர் இன்ட்டு 3b இது அப்படியே இருக்கட்டும். ப்ளஸ்ஸு 15 இன்ட்டு 9 இது 3 ஸ்கொயர் 9 15 இன்ட்டு 9 135. அப்போ இந்த இடம் என்ன வரும்? 135 ஏபி ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இந்த இடம் -27 பி கியூபு. அப்போ நெக்ஸ்ட்டு 125 ஏ கியூபு -375 275 150 375 225 ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ்ஸு 135 ஏபி ஸ்கொயர் -27 பி கியூபு. இதாங்க எக்ஸாம்பிள் 3.21 சம்மோட ஆன்சர். சரிங்களா? சம் அண்டர்ஸ்டாண்டுங்களா? ஏதாவது சம் புரியலைன்னா சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 3.22. இந்த அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தாங்க இருக்குது. இங்கே பாருங்கள், a + b + c a + b + c இன்ட்டு இது a ஸ்கொயர் இது b ஸ்கொயர் இது c ஸ்கொயர். அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் மைனஸ் ab மைனஸ் bc மைனஸ் ca ஈக்குவல் டு a கியூபு ப்ளஸ் b கியூபு ப்ளஸ் c கியூபு -3abc. நம்ம இதை தான் ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? அப்படி ப்ரூஃப் பண்ணோம் அப்படின்னா கொஷினை ஒன்ஸு ரைட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அப்போ 2x + 3y + 4z இன்ட்டு 4x ஸ்கொயரு ப்ளஸ் 9y ஸ்கொயரு ப்ளஸ் 16z ஸ்கொயரு -6xy -12yz -8zx அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன பண்ணுறோன்னா a கியூபு ப்ளஸ் b கியூபு ப்ளஸ் c கியூபு abc அப்படி பார்த்தோம்னா ஏயோட பிளேஸில் 2x ஹோல் கியூபு ப்ளஸ்ஸு 3y ஹோல் கியூபு ப்ளஸ்ஸு 4z ஹோல் கியூபு மைனஸ் 3 இன்ட்டு ஏயோட வேல்யூஸ் 2x பியோட வேல்யூ 3y சியோட வேல்யூ 4z. சரியா? இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணால் 2 கியூபு 8x கியூபு ப்ளஸ் 3 கியூபு 27y கியூபு ப்ளஸ்ஸு 4 கியூபு 64z கியூபு. சரிங்களா? மைனஸ் 3 2 சார் 6 6 3 சார் 18 18 இன்ட்டு 4 4 18 72 வரும். அப்போ 72xyz. இங்கே பாருங்க, 2 கியூப்னா 8 அவள் 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2. சரியா? 3 கியூப் அப்படின்னா 3 இன்ட்டு 3 இன்ட்டு 3 3 3 சார் 9 9 3 சார் 27. 4 கியூப் அப்படின்னா 4 3 டைம்ஸு மல்டிப்ளை பண்ணோம். 4 4 சார் 16 16 இன்ட்டு 4 64 2 16 32 4 16 64. நான் கியூபை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறது, ஸ்கொயரை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் நான் ஒன்று பண்ணியிருப்பேன். சரிங்களா? அதை பார்க்கும்போது
நெக்ஸ்ட்டு செம்ம முற்றுரிமையை பயன்படுத்தி 10 கியூபு மைனஸ் 15 கியூபு ப்ளஸ் 5 கியூபு. 10 கியூப்னா நமக்கு 1000 தெரியும், 15 கியூபு நமக்கு கஷ்டம், 5 கியூபு 125ன்னு தெரியும். பட் இதை ஃபார்முலா படி நம்ம எழுதணும்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். எப்படின்னா இங்கே பாருங்க, we know that a plus b plus c is equal to 0. Then a cube plus b cube plus c cube is equal to abc. அப்படி பார்த்தோம்னா இங்கே பாருங்கள், 10 cube plus minus 15 cube plus 5 cube is equal to 3a ஓட வேல்யூஸு இங்கே 3abc. அப்போ 3 இன்ட்டு ஏயோட வேல்யூஸ் என்ன, ஏயோட வேல்யூஸ் எனக்கு ரைட் பண்ணிக்கும். ஏ இருக்கிற இடத்துக்கு நேரம் 10 இருக்குது, பி இருக்கிற இடத்துக்கு நேரம் மைனஸ் 15 இருக்குது, சி இருக்கிற இடத்துக்கு நேரம் ப்ளஸ்ஸு 5 இருக்குது. அப்போ 3 இன்ட்டு 10 இன்ட்டு மைனஸ் 15 இன்ட்டு 5. அப்போ 3 10 30, 5 15 75 மைனஸ் 75. இப்போ 75 இன்ட்டு 30 பண்ணோன்னா 0, 3 இன்ட்டு 15 3 5s are 15, 0 minus 21, 0 5 2 2 minus 2250 தான் இதுக்கான ஆன்சர். தட்ஸ் ஆல். சம்ஸ் ஏதாவது டவுட்னா கேளுங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸ் போகணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். என் சேனலோட வீடியோஸு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல். தேங்க்யூ.